சார் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து பார்க்கும்போது புது படம் தான் சொன்னாங்க. எல்லாமே அறிமுகம் டைரக்டரு, அறிமுகமான ஆக்ட்ரஸ் தான் சொன்னாங்க. பட் இங்கே வந்து பார்க்கும்போது ஆனந்த் பாபு சாருடைய பையன் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவருக்காக தான் படம் பார்க்க வந்தோம். மிக அருமையாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் ஒரு குடிகாரன் படம் நடுக்கிறதுக்கு எல்லாம் ஹீரோ யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர், நாகேஷ் சாருடைய பேரன், ஆனந்த் பாபு சாருடைய மகன் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா இது எல்லா ஜென்ஸுக்கும் வந்து ஒரு பாடமான படம் தான். படம் இல்லை பாடம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து பார்த்து எல்லாருமே ஆதரிக்கணும். மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ஹீரோயின் ஃபஸ்ட்டு அறிமுகம் தெரியவே இல்லை, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அழகாக வாங்கியிருக்கார். டைரக்டர் வேலை சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து வில்லனு ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வில்லனாக இருந்தாலும் சும்மா கொஞ்சம் காமெடி இந்த படம் ஃபுல்லாகவே காமெடி பண்ணியிருக்கிறாரு. அவர் 3 பொண்டாட்டி உண்மையிலே இருக்குது, 4வதும் ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அவருக்காகவே அந்த உருட்டுன்னு ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்க தெரியுது. பட் நல்லா இருக்குது. வெளில சோஷியல் மீடியாவில் இவ்வளோ நாள் வந்ததெல்லாம் வந்து செக்ஸ் படம் மாதிரி தான் மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. பட் டோட்டலாக செக்ஸே இல்லை. படம் நல்ல மெசேஜான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நன்றி. உருட்டு மூவி. ஸோ செம சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளியே வரோம். ஸோ அப்படின்னா போர்லாம் அடிக்கல, நல்ல இம்பார்ட்டன்ட் கதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு காமெடியாக இருந்தாலும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் குடி. ஸோ சில ஆண்கள் இருக்கிறாங்க, சில ஆண்கள்னால ஃபேமிலி வந்து ரொம்ப பின்னோக்கி போயிட்டுருக்கு. அந்த ஃபேமிலியெல்லாம் முன்னாடி வரணும். ஸோ கொஞ்சம் திருந்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடும்ப கட்டுப்பாடை பற்றி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ போர்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தர் கேரக்டரும் செம்மையாக இருக்குது. செம்மையாக படம் எடுத்திருக்காங்க. அவரோட காமெடி சொல்லவே தெரியல, செம்மையாக இருக்குது. ஹீரோயினி 3 ஹீரோயினியோட சூப்பராக இது ரொம்ப இது செக்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா புரியும். நல்லா இருக்குது படம். படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. இதுக்கான ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கதை நல்லா கொண்டு வந்திருக்காங்க. எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆம்பளைங்க இந்த படத்தை பார்த்து நிறைய திருந்தக்கூடிய ஒரு நியூஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். காமெடி சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது, மியூசிக்ஸ் நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒரு ஆம்பளை குடிக்கிறனால சமுதாயம் எப்படி போகுது, அந்த ஆம்பளை எப்படி சமுதாயம் பார்க்குறாங்க, அதனால பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்றது தான் கதையே. அது மன ரீதியாகவும் எப்படிலாம் பெண்கள் வந்து கஷ்டத்தை இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு கதையே. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆண்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு உதாரணம் தான் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஆஃப் மொட்டை ராஜேந்திரன் சார் வந்ததுனால தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போச்சு. நல்லா காமெடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க படம். நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா மொட்டராஜன் சாரோட அந்த பார்ட்டிஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பர்சனலாக. என் ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ண தான் அந்த படம் பார்க்க வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்களே மொட்டராஜேந்திரனுக்கு, அதான் என் ஃப்ரெண்டு. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. பாட்டும் நல்லாயிருக்கு, இந்த காமெடி நல்லாயிருக்கு. அந்த சார் மொட்டராஜ் சாரை பற்றி சொல்ல வேண்டாம். அவர் வந்தாலே வந்து காமெடியில் சூப்பராக இருக்குது. அவரோட சைட் ஃபுல் போர்ஷன் நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குங்க. மியூசிக் யார் போட்டிருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. பட் நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. சாங்ஸ் ட்ரிங்க் பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட ஃபேமிலி எப்படி இதுவாகுது அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க. அதுதான். தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி பார்க்குற மூவிஸ் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபேமிலி பார்க்குற மூவி தான். கிளாமர்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா காமெடிக்காக எடுத்துக்கிற மாதிரி தான் கிளாமர்ஸ் இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. படம் நல்லா இருந்ததுங்க. நல்லா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. முடிவு தான் கொஞ்சம் கனமாக்கிட்டாங்க மனசை. அந்த முடிவு கூட கொஞ்சம் ஏற்றுக்க மாதிரி தான் இருக்குது. நிறைய டைரக்டர் பாஸ்கர் சதாசிவம் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லோரும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. யார்? அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருந்தது. முதல்ல இந்த காமெடி கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த காமெடி கூட நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இருந்தது. காமெடியாக எடுத்துகிட்டு போய் மனசை கொஞ்சம் கனமாக்கிட்டாங்க. உருட்டு படம் பார்த்தோம். படம் நல்லா பெண்களோட மனசில் என்ன இருக்குன்றது இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க லேடிஸ்லாம் கூட. ஒரு ஃபேமிலியில் ஒரு போதை பழக்கத்தினால ஒரு ஆண்கள் எவ்வளோ ஜாலியாக குடிக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டுறாங்க. அது பெண்கள் வழியை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. ஐயோ, அவரை பற்றி சொல்லணுமா, நல்லா இந்த லேகியம் மாதிரி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. லேகியெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த சித்தர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா காமெடியாக இருக்குது. நல்லாயிருக்கு படம்.
ஹீரோ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பொருந்தது சார். ஏன்னா அந்த குடியினால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லா ஊர்லேயும் பேசிக்கிறாங்கல்ல, அது உண்மை தானே. அதனால் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்க உண்மையிலே அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. ஒரு லேடிஸ்க்கு ஒருத்தருக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு வருத்தம் இருக்கும், ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டுறாங்க. நம்ம கணவன் ஆகிட்டாங்களே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நடந்துக்கிறாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க. சூப்பராக இருக்குது. உருட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஹேமா பண்ணியிருக்காங்க. படம் செம்மையாக இருக்குது. வந்து தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். பாஸ்கர் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து மொட்டராஜேந்திரன் இதில் அவர் தான் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு மொட்டராஜேந்திரன். காமெடி வித்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வந்தாலே காமெடி இருக்கும், நல்லாயிருக்கும். அவருக்காகவே நான் கண்டிப்பாக அந்த படத்துக்கு மொட்டராஜேந்திரனுக்காக தான் வந்தேன். செம்மையாக இருக்குது படம். லவ் வித்து காமெடியோட சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ட்ரிங்க்ஸ்னால ரொம்ப அதிகமாக கெடுறாங்க. ட்ரிங்க்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டா நல்லது. இல்லை கிளைமேக்ஸ் செம்ம சஸ்பென்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளைமேக்ஸ் இப்படி இருக்குன்னு. ஒரு லவ் பண்ணுறவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் பர்சனை வந்து லவ் பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் கதை. ஸோ வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். புரியல? ஐயோ அதுதான் கிளைமேக்ஸு. என்ன சொல்கிறது, சாங் சூப்பராக இருக்குது. மொட்டராஜேந்திர வர சாங் ரொம்ப ஜாலியாக இருக்குது. 3 ஒய்ஃப் வச்சுட்டு அவர் பண்ணுற காமெடி வந்து வேறு லெவலாக இருக்குது. நல்லா குடும்பத்தோடு வந்து சிரித்து வாய் தான் வலிக்குது, அவ்வளோ செமையாக இருக்குது படம். வந்து பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, செகண்ட் ஹாஃப் வேறு லெவல். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் போகுது. பட் செகண்ட் ஹாஃப் வேறு லெவலு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. வந்து பாருங்கள்.